அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிசிக்கல் ஜியோகிராஃபி கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் சிரோக்கோ வின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிரோக்கோ வின்னா என்ன அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸில் நாம மெடிட்டரேனியன் கிளைமேட்டை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த கிளாஸில் நான் அங்கே வீசக்கூடிய ஒரு லோக்கல் விண்டுடைய பேர் தான் வந்து சிராக்கோ அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த சிராக்கோ விண்டு, அதாவது மெடிட்டரேனியன் பகுதியில் வீசக்கூடிய அந்த லோக்கல் விண்டுக்கு பேர் தான் வந்து சிராக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் நாம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காற்றானது சகாரா பாலைவனத்திலிருந்து வீசக்கூடிய ஒரு காற்றுங்க இது. ஸோ இது வந்து ரொம்ப ஹாட்டான ட்ரையான ஒரு விண்டு. ஸோ இந்த சிரோக்கோ விண்டு அப்படிங்கிறது ஹாட்டான அண்ட் ட்ரையான டஸ்டி விண்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சகாரா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அங்கே மணல் தானே, பாலைவனத்தில் மணல் தானே இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த மணலை வந்து அந்த காற்றோடு வந்து அதை எடுத்துகிட்டு போகுமா. ஸோ சகாரா பாலைவனன்றது சூடான ஒரு பாலைவனம். ஸோ அங்கே வந்து டஸ்ட்டும் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மணலையும் வந்து அந்த காற்று வந்து எடுத்துகிட்டு போகுமா. ஸோ அதனால் அது ஹாட்டான ட்ரை. ஸோ அந்த பகுதி இருக்கிறதுனால ஸோ ட்ரையாகவும் இருக்கும், அதில் வந்து ஈரப்பதம் இருக்காது, ரொம்ப சூடாக இருக்கும். அதே போல் அங்கே வீசக்கூடிய காற்றில் அந்த மணல் இருக்கக்கூடிய டஸ்ட்டையும் வந்து எடுத்துகிட்டு போகும். சரிங்களா. ஸோ இங்கே வீசக்கூடிய காற்றானது மெடிட்டரேனியன் கரையில் வந்து ரீச் ஆகும்பொழுது, கடலில் ரீச் ஆகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த கடலில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வந்து எடுத்துக்குமா. அங்கே கடலில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்துக்கும். இருந்தாலுமே அது வந்து ஹாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், டெம்பரேச்சர் வந்து 105 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் இருக்குமா. அதாவது சகாரா பாலைவனத்திலிருந்து வீசக்கூடிய அந்த காற்றானது ட்ரையான காற்று தான். அந்த காற்றானது மெடிட்டரேனியன் கடலில் வந்து ரீச் ஆகும்பொழுது அந்த கடலில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வந்து எடுத்துக்குமா. இருந்தாலும் அந்த காற்றுடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஆரிஜினேட் ஆகுது சகாரா பாலைவனம். சரிங்களா. இது பெரும்பாலும் வந்து ஸ்ப்ரிங் சீசனில் தான் வந்து இந்த காற்று வந்து வீசும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அசோசியேட் வித் டிப்ரெஷன்னா என்ன, சைக்ளோன் அப்படின்னு நாம கடந்த கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். டிப்ரெஷன்னா என்ன, சைக்ளோன் வந்தால் தானே வந்து மழை பெய்யும். இப்போ நாம இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனில் சைக்ளோன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ சைக்ளோன் ஃபார்ம் ஆனால் மழை வரும். இது வந்து அசோசியேட் வித் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ சகாரா பாலைவனத்தில் வீசக்கூடிய அந்த காற்றானது ட்ரையாக இருக்கும், ஹாட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த காற்று அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸையும் வந்து அது கூட எடுத்துகிட்டு போகும். அதோடு வந்து மெடிட்டரேனியன் கடலில் வந்து ரீச் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையும் வந்து அது எடுத்துக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல இருந்து ரீச் ஆகி இங்கே போகும்போது இங்கே டிப்ரெஷன்னால மழை பொழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் வந்து சிரோக்கோ விண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிரோக்கோ விண்டை வந்து ஒவ்வொரு பகுதிகளில் அந்த லோக்கல் விண்டு இல்லையா இது. ஸோ ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பேரில் வந்து இதை வந்து கால் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. என்னென்ன, துனிசியாவில் வந்து சிலின்னு சொல்லுவாங்களாம், லிபியாவில் கிப்லி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பெயினில் வந்து லெவேச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ஈஜிப்ட்லேயும் மால்டாவிலையும் கன்சின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே போல் ஏட்ரியாட்டிக் அண்டு ஏகன்சி. ஏட்ரியாட்டிக் வந்து இந்த இடங்கள் இங்கெல்லாம் வந்து ஏட்ரியாட்டிக் வந்து சி இருக்கும், ஏகன்சி வந்து இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா. இந்த துனிசியா லிபியாலாம் வந்து இந்த ரீஜனில் தான் இருக்கும். இந்த ரீஜனில் தான் இருக்கும். பாருங்கள், காற்று வீசக்கூடிய பகுதிகளில் இதுவும் ஒன்று. ஆனால் இந்த காற்றுனால மழைப்பொழிவு பெறக்கூடிய ஏரியாக்கள் எதுன்னு பார்க்கும்போது இந்த ஏரியாக்கள் இங்கெல்லாம் வந்து மழைப்பொழிவு வந்து ஏற்படாது. ஏன்னா இது வந்து ட்ரை விண்டு இல்லையா. ஸோ அதனால் இங்கே தான் வந்து மழைப்பொழிவு ஏற்படாது. ஸோ இந்த இடங்களில் மட்டும் தான் மழைப்பொழிவு ஏற்படும். ஸோ எக்ஸாம்பிள் இதை பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின் கூட ரைஸ் பண்ணலாம். ஸோ சிரோக்கோ விண்டால் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய பிரதேசங்கள் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரதேசங்கள் தான். இந்த இடத்துலாம் வந்து மழைப்பொழிவுலாம் இருக்காது. ஏன்னா இங்கே ட்ரையான விண்டு இல்லையா. இந்த இடத்துல இருந்து பாஸ் ஆகி இந்த மெடிட்டரேனியன் கடலில் வந்து ரீச் ஆகும்போது அங்கிருந்த வேப்பர் தான் வந்து கொண்டு போய் இங்கே வந்து மழையாக கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதனால் மழை கொடுக்கக்கூடிய பகுதிகள் வந்து இந்த இடங்கள் தான், இந்த இடத்துல வந்து கொடுக்காது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சிரோக்கோ விண்டுக்கு இன்னொரு பேரும் இருக்குதுங்க. இது என்னன்னா பிளட் ரெயின்னு சொல்லுவாங்களா. இதை பிளட் ரெயின். ஏன் இதை பிளட் ரெயின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பகுதியில் இங்கே பார்க்குறோம் இல்லையா இந்த சகாரா பாலைவனம். இந்த சகாரா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு கலர் மணல் துகள்களை இது வந்து இதோடு வந்து எடுத்துகிட்டு போகுமா. ஸோ இங்கே வந்து மணல் இருக்கும் இல்லையா, இந்த மணலில் வந்து சிவப்பு கலர் ரெட் கலரில் இருக்கக்கூடிய சாண்டியமை வந்து இந்த காற்றானது எடுத்துகிட்டு போகும். ஸோ ஒரு மணல் புயல் மாதிரி வந்து அது போகும். அந்த மணல் புயல் வந்து இந்த மெடிட்டரேனியன் கடலில் வந்து ரீச் ஆகும்போது ஸோ ஈரப்பதத்தோட இந்த இடத்துல வந்து மழைப்பொழிவு ஏற்படும் போது சிவப்பு கலரில் ரெட் கலரில் வந்து அந்த மழைப்பொழிவு இருக்குமா. ஸோ அதனால தான் இதுக்கு பிளட் ரெயின் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரத்த பூமி. இது இந்த ஏரியாலாம் வந்து ரத்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண பாருங்க. ஸோ இந்த கலர் தான் வந்து மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ், அதாவது சூடான் கிளைமேட்டை பற்றி ஒரு கிளாஸ் பார்த்துருப்போம். ஸோ அந்த கிளாஸ்லேயே வந்து இந்த சகாரா பாலைவனத்திலேருந்து இன்னொரு காற்று வந்து வீசும். அது வந்து ஹார்மாட்டன் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கல்ஃப் ஆஃப் கினியாவில் வந்து இது வீசும். ஸோ சகாரா பாலைவனத்திலேருந்து இந்த அங்கே லோக்கலில் வீசக்கூடிய ஒரு காற்றுக்கு பேர் வந்து ஹார்மாட்டன் விண்டு. இது என்ன பண்ணுன்னா இந்த ஏரியாக்களில் கல்ஃப் ஆஃப் கினியாவை நோக்கி வீசும். இன்னொரு காற்றானது வந்து சிரோக்கோ விண்டுன்னு சொல்லுவாங்க. இது மெடிட்டரேனியன் சீயை நோக்கி வந்து வீசுறதும். இதுக்கு பேர் வந்து பிளைட் ரெயின் சொல்லுவாங்க. ஸோ கேரியிங்
ரெட் டெசர்ட்டுங்க. ரெட் அந்த சிவப்பு கலர் மணல் தொகுதியில் வந்து இது வந்து கேரி பண்ணி போகிறதுனால ஸோ இந்த இடங்களில் சிவப்பு கலரில் வந்து மழைப்பொழிவு ஏற்படுத்தும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து சிரோக்கோ விண்டுடைய இன்னொரு பேர் என்ன, பிளட் ரெயின் சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸ் மூலிமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் என்னென்ன, சிரோக்கோ விண்டு அப்படிங்கிறது சகாரா பாலைவனத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ட்ரை அண்ட் டஸ்ட் விண்டு. ஸோ அங்கே வீசக்கூடிய அந்த காற்றானது அங்கே இருக்கக்கூடிய சகாரா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ரெட் டஸ்ட், ரெட் பார்ட்டிகல்ஸை வந்து அதோட வந்து கேரி பண்ணிட்டு போகும். ஸோ மெடிட்டரேனியன் கடலில் வந்து தாண்டும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர்ஸ் அது கேரி பண்ண போகும். அதன் காரணமாக அங்கே டிப்ரெஷன் ஏற்படும். ஸோ இந்த ஏரியாக்களில் மழைப்பொழிவு ஏற்படும். ஆனால் அது வந்து சிவப்பு கலரில் இருக்கும். அதனால் அதுக்கு பேர் வந்து பிளட் ரெயின் சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த காற்றானது என்னதான் வந்து வாட்டர் வேப்போடு வந்து போனாலும் அங்கே மழைப்பொழிவு கொடுத்தாலும் இது வந்து ட்ரையான விண்டு தான். ஏன்னா ஒரு காற்றானது அது உருவாகும் தன்மையை பொறுத்து அது ட்ரையான விண்டா வெட்டான விண்டா அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ சிரோக்கோ விண்டு அப்படிங்கிறது ட்ரையான விண்டு அப்படின்னு நாம் இது மூலிமா தெரிஞ்சுக்கிறோம். இந்த கிளாஸ் இல்லாமல் சிரோக்கோ விண்டா என்ன அப்படிங்கிற ஒரு லோக்கல் விண்டை பற்றி பார்த்தோம். ஸோ இது வந்து மெடிட்டரேனியன் கிளைமேட்டோட அசோசியேட்டான ஒரு லோக்கல் விண்டு. அது அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.